இது வேதம். வேதம்னா அறிவு. வேதம்னா அறிவு. 4 வேதம்னா வேதம், அதனுடைய பொருள் வந்து அறிவு. முதல் வேதம்னு ஒண்ணுதானே சொன்னோம். அப்ப அது அறிவு. இப்ப 4 வேதம், 4 விதமான அறிவு. அப்பனா அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் 4 விதமான அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. வேதம்னு ஒண்ணு இருக்கு, 4 விதமான வேதங்கள் இருக்கு. இந்த 4 வேதங்கள் இப்ப அதுக்கு கீழே உபநிடதம்னு சொல்லிட்டு இருக்கு. உபனிஷத்துக்கள்னு சொல்லுவாங்க. இப்ப வேதம்ன்றது அறிவுன்னு தெரிஞ்சிருச்சு. 4 வேதம்ன்றது 4 விதமான அறிவுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கு கீழே உபனிஷத்துகள், உபநிடதங்கள் அப்படின்னு இருக்கு. அது இப்போ உபநிடதம் சொன்னோம்னா நிறைய இருக்கு. அது ஆமா, மொத்தம் 108 இருக்கு. அதுல இப்ப நம்ம 108னா 108 நம்ம படிச்சது இல்லை, யாரும் படிச்சு சொன்னதும் கிடையாது. எல்லாம் எழுத்தா இருக்கு. ஆனா 10 வந்து புழக்கத்துல இருக்கு இல்ல. அப்ப அதற்கு கீழே அடிப்படையா இருக்கிறது 10 உபநிடதங்கள் இருக்கு. அப்படி வச்சுக்கிறோம். இப்ப வேதம் அறிவு, கீழே 4 விதமான அறிவுகள், 4 வேதங்கள், அதுக்கு கீழே உபநிடதங்கள். இப்ப அது பூரா நம்ம வெளியில கேட்டு பார்த்து பேசியாச்சா. இப்ப வேதம்னா நமக்கு அதை விட்டுட்டு நமக்கு நம்ம உள்ள யோகத்துல, ஞானத்துல, தவத்துல வேதம்னா ஜீவன். இப்ப வேதம்னா ஜீவன், ஜீவன்னா அறிவு. அதுதான் இல்ல. இப்ப வேதம் எதுன்னு தெரிஞ்சிருச்சு. வேதம் நமக்கு வேதம் எது? ஜீவன். இப்ப 4 வேதங்கள் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். எதனால? வேதத்திலிருந்து பிரிஞ்சு வந்ததுனால மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இல்ல. இப்ப நமக்கு வேதம்னா அறிவு, ஜீவன். நம்ம அதுல இருந்து பிரிஞ்சது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், 4 வேதங்கள். இப்ப இந்த 4 வேதங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உபநிடதங்கள் 108 இருக்கு இல்ல. அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் 108 கொண்டு போறது காரணம். 108 கொண்டு போறோம் இல்லையா. அதுக்கெல்லாம் ஒரு தத்துவார்த்தை முறை இருக்கு. சாமி அதுக்குள்ள எல்லாம் போல. நாம அந்த தத்துவத்தையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்மளுடைய பயணத்துக்கு ஏதுவாக எடுத்துக்கிறோம். அப்ப இந்த 4 வேதங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உபநிடதங்கள் 108 வேண்டாம், தெரிஞ்ச 10 நமக்குள்ள எப்படி இருக்கு? கரெக்ட். 10 உபநிடதங்கள். இந்த உபநிடதம் சொன்னா ஒன்றை சார்ந்து இருப்பது, ஒன்றை சார்ந்து இருப்பது. அதுக்கு பேரு
வெளியில இப்ப சொல்றேன்னா அப்படி நம்ம சொல்லலாம். ஒன்றை சார்ந்து இருப்பது. இப்ப வேதத்தை சார்ந்து இருப்பது 4 வேதங்கள்: மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். வேதம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு கருப்பொருள் இருக்கு. அதை சார்ந்து இருப்பது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், 4 வேதங்கள். ஏன்னா அதை சார்ந்து இருக்கு, வேதத்தை சார்ந்து இருக்கு. அறிவு இல்லைன்னா இந்த 4ம் கிடையாது அப்படின்றதான் அதனுடைய தத்துவம். சாமி சுருக்கமா சொன்னா உயிர் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக அப்படி சொல்லிட்டு வரோம். அப்ப 4 வேதங்கள், இந்த 4 வேதங்களை சார்ந்து இருப்பது உபநிடதங்கள். ஆனா இப்ப பாருங்க, இப்போ 10 உபநிடதங்கள்னு சொல்லும் பொழுது அதை தசவாயுன்னு சொல்லிதான் ஐயா சொன்னாங்கல்ல. ஆனா இந்த தசவாயுவும் நம்ம மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதை சார்ந்து இருக்கான்னா கிடையாது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதை சார்ந்து இருக்கான்னா கிடையாது. என்ன இது எதன் அடிப்படையில் இருக்குன்னா, தசவாயுக்களும் சரியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் நல்லா இருக்கான், ஹெல்த்தியா இருக்கான், ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவனுக்கு 10மே சரியா வேலை செய்யுது. இப்ப அதுல ஏதோ ஒண்ணு அவனுக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஒரு கை வரல, கால் வரல, இல்ல ஒரு பக்கம் வாய் வரல, ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, படுத்த படுக்கை ஆயிட்டான். ஆனால் அவன்கிட்ட என்ன இருக்கு? 4 வேதங்களும் இருக்கு, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இருக்கு. அப்ப தத்துவார்த்தமே என்ன சொல்லுதுன்னா, இந்த 10ம் மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்தோடு சேர்ந்தது கிடையாது. இந்த உபநிடதம் நேரடியாக எதை சேர்ந்ததா இருக்கு? வேதத்தை சேர்ந்ததாக இருக்கு. அறிவுன்னு சொல்லக்கூடிய, வேதம் என்று சொல்லக்கூடிய அதை சேர்ந்ததாக இருக்கு. இது உபநிடதம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம வேதம் பெரிதா, 4 வேதம் பெரிதா, உபநிடதம் பெரிதா? வேதம் பெரிதா, 4 வேதம் பெரிதா, உபநிடதம் பெரிதா? உபநிடதம் தான் பெருசு. ஏன் அப்படின்னா, இல்ல அது மூலம் இருக்கு, மூலம் அது அறிவா இருக்கு, ஜீவனா இருக்கு. ஆனா நமக்கு இப்ப பெரியது எது? உபநிடதம். இப்ப நம்ம யாராவது நேரடியா போய் ஒரு வேதத்தை எடுத்து படிக்கிறோமா அப்படின்னா படிக்கிறது இல்லை. ஆனா என்ன செய்யறோம்? அதனுடைய சாராம்சம் இருக்கக்கூடிய உபநிடதங்களை படிக்கிறோம். அது நமக்கு என்னவா இருக்கு? ஈஸியா இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி கதை கருத்தோட சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு, அதனால அது ஈஸியா இருக்கு. அதனால நமக்கு இந்த உபநிடதங்கள் இப்ப பெரிதா இருக்கு, தற்சமயத்துக்கு சாஸ்வதமா இருக்கு, சௌகரியமா இருக்கு. நல்லா கேட்டுங்க. இப்ப இந்த உபநிடதம் பெருசு, இந்த 10மே பெருசு, பெரிய பெரிய விஷயம். ஆனால் இது ஏன் பெருசு அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய 4 வேதங்களை தெரிந்து கொள்வதற்கு பெருசு. இது பெருசு. இப்ப இதை ஏன் பெருசுன்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, அடுத்து இருக்கக்கூடிய 4 வேதங்களை தெரிந்து கொள்வதற்கு, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 விதமான வேதங்களை, அறிவுகளை தெரிந்து கொள்வதற்கு இது பெரிய பொருளாக இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, கைகால் போயிடுச்சு அப்படின்னா, இந்த உபநிடதம் சொல்லக்கூடிய, இந்த தசவாயின்னு சொல்லக்கூடியது மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்தோடு சேர்ந்தது அல்ல அப்படின்னு பார்த்தோம். ஆனா இது எதோட டைரக்டா இருக்கு? அறிவோட டைரக்டா இருக்கு, வேதத்தோட டைரக்டா கனெக்ட் ஆகி இருக்கு இல்ல. ஆனால் இந்த 4 வேதங்களையும் அறிந்து கொள்வதற்கு எது உறுதுணையா இருக்கு? இந்த உபநிடதம் தான் உறுதியா. அதாவது தசவாயின்னு சொல்லக்கூடியது உறுதுணையா இருக்கு. ஆமா, இதுதான் நமக்கு உறுதுணையா இருக்கு. அதாவது இப்ப எப்படின்னா, நம்ம ஒரு சின்ன ஓடத்தை கடக்கிறோம், அதுக்கு ஒரு சின்ன அளவிலான ஒரு
ஒரு அந்த வட்ட படகு அது மாதிரி மூங்கில்ல செஞ்ச படகு போதுமானது, தோணி போதுமானது. அது ஒரு சின்ன ஓடம் தான், அதில் கடந்து நம்ம போயிடலாம். அதை கடந்து போனதுக்கு அப்புறம் அதன் பிறகு ஒரு பெரிய நீண்ட பெரு நதியை கடக்கணும். அதுக்கு ஒரு நீளமான ஒரு ஓடம் வேணும், ஒரு போட்டும் படகு மாதிரி ஒன்று வேணும். அதை கடந்து போயிடுறோம். இப்போ அங்கே போனோடனே பெரிய கால்வாய் வருது, கடல். இப்போ அதை கடக்கிறதுக்கு ஒரு பெரிய கப்பல் வேணும். இப்போ இதுல எது பெருசு அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஏன்னா ஒன்னுல இருந்து ஒன்ன கடந்து போவதற்கு எதெல்லாம் உறுதுணையா இருக்கோ அதுதான் முதலாவதாக பெருசு. ஆமா, நம்ம அதை தெரிஞ்சுக்கிறணும், புரிஞ்சுக்கிறணும். அதனால இந்த உபநிடதம் சொல்லக்கூடிய இந்த தசவாயுக்களும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுல இருந்து அந்த 4 வேதங்கள் சொல்லக்கூடிய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த வேதங்களை தெரிந்து கொள்வதற்கு, நாம் உணர்ந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த தசவாயுகள், உபநிடதம் தான். ஆமா, இது சரியா இல்லை அப்படின்னா இது என்ன செய்யாது? ஏன் இது சரியா இல்லைன்னா நம்ம அந்த 4 வேதத்தையும் புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றது காரணம் என்னன்னா, இந்த 10ம் நேரடியாக வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த மூலப்பொருளோடு தொடர்புல இருக்கிறதுனால இங்க ஏதாவது 1-2 கட் ஆயிடுச்சுன்னா, ரசத்துல ஏதோ 1-2 கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த 4ஐயும் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. மனம் எப்படி இருக்கு, சித்தம் எப்படி இருக்கு, அகங்காரம் எப்படி இருக்கு, புத்தி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதைத்தான் என்ன சொன்னாங்கன்னா, காலத்தே பயிர் செய்ன்னு சொல்லி சொன்னாங்க. காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எங்க நமக்கு வரும்னா, இப்போ வயது முதிர்ந்து ஒரு 70 வயசு 80 வயசுல நம்ம அப்படி ஆன்மீகத்துக்குள்ள வர்றோம், தவத்துக்குள்ள வர்றோம்னு சொல்லும் போது அங்கதான் இது தடுமாற்றம் வரும். அது மற்ற மார்க்கங்கள்ல சித்த வித்தையெல்லாம் என்ன ஆயிடும்? அது கூட்டிட்டு போயிடும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய வித்தையின் சிறப்பு எது நமக்கு இடையூறாக, அதாவது ஃபால்ட்டா இருந்ததோ, எது மைனஸா இருந்ததோ அதை முதல்ல சரி பண்ணுது. இப்ப அந்த வட்டப்படகு, மூங்கில் படகு கையில இருக்கு, ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா ஓட்டை விழுந்துருச்சு. அந்த சின்ன இதுல போறதுக்கு ஓட்டை விழுந்துருச்சு. ஆனா அதை சரி பண்ணா என்ன செய்யலாம்? போகலாம். அதை சரி பண்றதுதான் வித்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 70 வயசு 80 வயசுக்கு அப்புறம் நீங்க வந்தாலும் அதை சரி பண்ணி உங்களை அதுல இருந்து நகர்த்தி கூட்டிட்டு போய் அடுத்து நீண்ட பெருநதி அதுல கடந்து போறதுக்கு இல்லையா? அது மாதிரி இப்ப நம்ம இளமையிலேயே இதை வாங்கிட்டோம், வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த தசவாயு இருக்கு, உபநிடதம் சொல்லக்கூடிய தசவாயு இருக்கு. இப்போ ஹெல்த்தியா தானே இருக்கும், திடகாத்திரமா இருக்கும். சரி, நம்ம கொஞ்சம் வேகமா பயணிச்சு போயிடலாம் அப்படின்னு போகும்போது அந்த வேகம் என்ன செய்யுதுன்னா, இந்த மேல இருக்கக்கூடிய 4 வேதங்களை உங்க கண்ணில் என்ன செய்ய மாட்டேங்குது? காட்ட மாட்டேங்குது. இந்த வேகம் இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த 4 என்ன செய்யல? உங்களுக்கு காட்டல. நீங்க என்ன செஞ்சுறீங்க? அந்த கருத்து சிந்தனை, கதை சிந்தனை, அந்த மாதிரி ஒரு கற்பனை வடிவத்துக்குள்ளேயே இருந்துடுறீங்க. அதை உங்களால கடக்க முடியல. புரியுதா? அனுபவம் இல்லை. கரெக்ட், அனுபவம் இல்லை. சரியா? இப்போ நாம உபநிடத்துல இருந்து 4 வேதங்களாக மாறி அதை புரிஞ்சு, மனம், சித்தம், புத்தி, அகங்காரமாக புரிஞ்சு. சரியா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உபநிஷம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கும் மூலத்துக்கும் தான் தொடர்பு இருக்கு. மனம், சித்தம், புத்தி 4 வேதங்கள் தனியா இருக்கு. சரியா? இது சாமி சித்த வேதத்துல எப்படி கொண்டு வர்றாருன்னா, 4 வேதங்கள் அப்படின்னு சொல்லி 4 மகா வாக்கியங்கள்னு ஒன்று எடுத்துட்டு வர்றார். இது எல்லாத்துலயும் இருக்கு. 4 வேதங்கள் 4 மகா வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டு வர்றார். இந்த 4 மகா வாக்கியங்கள் அப்படின்றது என்னன்னா, மனம்னா நீங்கள் மனதை புரிந்து கொள்வதற்காக, சித்தம்னா சித்தத்தை புரிந்து கொள்வதற்காக, புத்தினா புத்தியை புரிந்து கொள்வதற்காக, அகங்காரம்னா அகங்காரத்தை புரிந்து கொள்வதற்காக. இது எல்லாமே ஞானம்தான். இது எல்லாமே
ஞானம். ஒன்றை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்வது ஞானம். டீட்டெயில்டா. அகங்காரம்னா என்ன அப்படின்னா நமக்கு அப்படியே கம்ப்ளீட் வெர்ஷன் அப்படியே தெரியணும், கிறிஸ்டல் கிளியரா. இதுதான் அகங்காரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மனம், மனம், ஆமா. அப்புறம் சித்தம், சித்தம்னா என்ன அதனுடையது. அப்புறம் புத்தி, அப்புறம் அகங்காரம். இப்படி வரிசையா எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். ஆனா இதுதான் ஞானம் அப்படின்னா இது ஞானம் இல்லைன்னு சொல்லி சொல்ற. இப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டேல்ல, இது ஞானம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றான். நீ அதெல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சுட்ட, அது ஞானம் கிடையாதுன்றார். ஏன் அப்படின்னா நீ தெரிஞ்சுக்கிட்ட எதுவுமே நிரந்தரமானது அல்லன்னு சொல்லி சொல்ற. நீ தெரிஞ்சுக்கிட்ட எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. அப்ப நிரந்தரம் இல்லாத ஒன்றை நீ தெரிந்து கொண்டதனால் நீ ஞானியும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்ட. நிரந்தரம் இல்லாத ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டதுனால நீ ஞானியும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. புரியுதா? இப்ப நம்ம இதெல்லாம் ஞானம் தானே பார்த்தோம். ஆனா கடைசியா தான் தெரியுது நீ எதெல்லாம் கத்துக்கிட்டையோ அதெல்லாம் இல்லாத ஒண்ணு, மாயை, இல்லாத ஒண்ணு. அதைத்தான் நீ இவ்வளவு நாள் என்ன செஞ்சுட்ட? ஆமா, படிச்சு படிச்சு பார்த்து 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 தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வேதத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப 4 வேதங்களையும் படித்துட்டு உபனிஷத்தையும் படித்துட்டு நம்ம மகா ஞானி மகா புருஷர்கள்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் அந்த வேதமே என்ன சொல்லுதுன்னா எல்லாம் பொய்ன்னு தான் உள்ள சொல்லுது, வேற எதுவுமே சொல்லலை. அது என்ன சொல்லுது? எல்லாமே பொய் அப்படின்றதான் சொல்லுது. ஆமா, அந்த பொய்யை மெய்னா ஆமா பொய்யை மெய்யாக உணர்ந்து அது பொய் என்று உணர்ந்தது பிறகு ஞானம் வருதா? ஆமா, அதை ஞானம்னு அவங்க நினைச்சுக்கிறாங்களா? ஆனா அதுக்கப்புறம் கீழே வந்து சொல்றாங்க, நீ இப்ப தெரிஞ்சுக்கிட்ட பத்தியா இது ஞானம்னு சொல்லிட்டு அதுவே பொய்ன்ட்டாங்க. அதுவே பொய், ஆமா, எதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோம்? அப்புறம் எதை தெரிஞ்சுக்கிறோம்? இந்த 4க்கும் அடிப்படையாக இருந்த அறிவு, இந்த 4க்கும் கீழே இருந்த 10, 108, அதுல 10 இல்லையா? அப்ப இதற்கு அடிப்படையாக இருந்த அறிவு. அப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அறிவு. அப்ப நாம படிக்க வேண்டியது இந்த 4 வேதமும் கிடையாது. நாம தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த உபநிடதம் கிடையாது. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று, அது அறிவு என்று சொல்லக்கூடிய வேதம். அதுக்கு பேர் தான் என்னது? சித்த வேதம். அதுக்கு பேர் தான் சித்த வேதம். அதனாலதான் சாமி வந்து இது 5வது வேதம் சொல்லி சொன்னார். ஆமா, சாமி இது 1வது வேதம் சொல்லியிருக்கலாம். ஆனா ஏன் சாமி இது 5வது வேதம் சொன்னார்னா, நீ அந்த 4ஐயும் படிச்சுட்டு வந்து இதை படிக்கிற பத்தியா, அப்பதான் தெரியும் இதுதான் 1வது வேதம், அதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடியதுன்னு அப்புறம்தான் தெரியும். அதனால எண்ணிக்கையில் இது 5ஆ இருக்கட்டும், உணர்ந்து வரும் பொழுது இது 1வதாக வந்துவிடும், மற்றதெல்லாம் 4 நிலைகளை தொட்டு விடுன்னு அவரே இயற்கையா என்ன பண்ணிட்டாரு, நம்ம முடிவுக்கு விட்டுட்டாரு. அதுதான் சித்த வேதம். அதனாலதான் சாமி சித்த வேதம்னு வச்சாரு. வேதம்னா அறிவை அறிவால் உணரக்கூடியது, அறியக்கூடியது. அதுதான் சித்த வேதம். புரியுதா? இப்போ ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுக்கு வந்து ஒரு புது அரசன் நியமிக்கப்பட்டாச்சு. இப்போ மக்களுக்கு அதை வந்து அறிவிக்கணும், தெரியப்படுத்தணும். அதனுடைய நடைமுறை எப்படி இருக்கும்? அதற்கு பதவி ஏற்புன்னு சொல்லிட்டு ஒரு விழா, பட்டாபிஷேகம் சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க. அதன் மூலியமா மக்கள் வந்து அதை அங்கீகரிக்கிறது, தெரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா? ஆனால் இது வந்து அரசன் இருக்கட்டும். ஆனால் ஒருத்தன் ஞானம் அடைந்து விட்டான், அவன் உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டான், சித்தனாகிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இப்படியான விழாக்கள் இருக்கா? ஞானம் அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்.
சரி, அது அது அதுல ஒண்ணு. நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் பேசிட்டு இருந்தோம். ஆமா, நீங்க திரும்ப முதல்ல இருந்து வரீங்க. அதே மாதிரி ஞானின்றது நம்ம பார்த்து சொல்றது அவர் ஞானின்னு, அவருக்குள்ள நான் ஞானம் அடைஞ்சேன், நான் தான் ஞானின்னு சொல்லுவாருங்க. அதுதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்போ ஒரு மன்னன் அரசன் மக்களுக்கு வந்து அடையாளப்படுத்தணும், இவர் தான் இன்னையில இருந்து உங்களுக்கு ராஜா அரசன் நம்ம காட்டணும், அப்பதான் மக்கள் ஏத்துக்குவாங்க. சரியா? ஒருத்தரை கூட்டிட்டு போய், இப்ப உங்களையே கூட்டிட்டு போய் இவர் இன்னையில இருந்து உங்களுடைய ஞானின்னு சொன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? ஏன்? அதான் எப்படி செடி கொடி மரம் எல்லாம் மௌனமா இருக்கு, எல்லாம் மௌனமா இருக்கு. ஆமா, கடலினுடைய நடுப்பகுதி, ஆமா, உலகத்தில் சிறந்த மௌனம் எதுனா கடல் நடுவுக்கு போன்றான். கடலோட நடுப்பகுதிக்கு போ, அதனோட நிசப்தம் நீ உலகத்துல எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன். காட்டுக்குள்ள கூட போக சொல்லல, கடலோட நடு பகுதிக்கு போயிடுன்றான். அங்க போனேன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நிசப்தம், அந்த பின் டிராப் சைலண்ட்னு சொல்லுவாங்கல்ல, காத்து வரும், அது வேற விஷயம். அது இல்ல அவன் சொல்றது, கடலினுடைய அமைதி, அதைத்தான் அவன் சொல்றான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமா, ஒரு காற்றினுடைய அமைதி அடையணும்னா நீங்க இப்ப நம்ம பண்றோம் பாருங்க, அதுதான், வெளியில இருக்கிறது கிடையாது. ஆமா, ஒரு காத்து வீசுது, இது அமைதியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா தவம் பண்றவனுக்கு தான் தெரியும். இந்த காத்து ஒரு இடத்துல நின்னா அதனுடைய உணர்வு நிலை எப்படி இருக்குன்னு யாரு தவம் பண்றானோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, அதே மாதிரி ஒரு ஞானி என்பதற்கான அடையாளம் கரெக்ட், கரெக்டுமா? அதெல்லாம் வந்தாதான் ஞானி, அதெல்லாம் வந்தாதான் ஞானி. ஆமா, அம்மா சொன்னது கரெக்ட். ஒரு ஞானிக்கு அடையாளம் எல்லா உயிர்கள் மீது அன்பு செலுத்துதல். அதெல்லாம் இப்ப இதை கொண்டாடுறது எப்படி தெரியும் இவர் எல்லா உயிர் மேல அன்பு செலுத்துறாருன்னு? நம்ம சொல்லிட்டோம், எப்படி தெரியும்? நம்ம போய் பார்த்தோமா? ரோட்ல போற நாய் பூனைக்கெல்லாம் ஒரு சாப்பாடு கொடுத்தாரு இல்ல, ஒரு கொசு அடிக்கிறது இல்ல, இப்படி எல்லாம் ஏதாவது பண்ணாரு அப்படின்னு பார்த்தோமா? இல்ல இல்ல. இதெல்லாம் உங்களுக்கானதுதான். ஏன்னா நீங்களே அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க, திரும்பவும் வந்திருப்பீங்க. ஆஹா, அது வேற, அது சமாதி நிலை, அதெல்லாம் வேற. ஆமா, இதெல்லாம் பிட்வீன் அந்த இதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆமா, ஆஹா, வாங்க, அதுதான் எப்படி இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, இப்ப இனி நடப்பவே நடந்தாலும் காட்டு சொல்றது இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றது ஞானி. இப்ப இப்ப காடு இருக்கு, சரியா? காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். என்னைக்காவது காட்டுக்கு ராஜா சிங்கம்னு யாராவது பட்டாபிஷேகம் பண்ணி உட்கார வச்சாங்களா? நான் கேட்ட கேள்விக்கு பதில், என்னைக்காவது காட்டுக்கு ராஜா சிங்கம்னு எந்த காலத்திலேயாவது பட்டாபிஷேகம் பண்ணி என்னைக்காவது உட்கார வச்சு அது அக்ரிமெண்ட் சைன் ஆகி இப்போ வரை இந்த காலம் வரையும் ஓடிட்டு இருக்கா? அப்புறம் ஏன் சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்லி சொல்றோம்? அதனுடைய ஆளுமை. எல்லா விலங்குகளும் சேர்ந்து சிங்கம் தான் நம்ம காட்டுக்கு ராஜா அப்படின்னு முடிவு பண்ணுச்சா?
கிடையாது. அதனுடைய குணங்கள் தான் அதை நிர்ணயம் பண்ணுது. அதனுடைய குணங்கள். இரண்டாவது நடவடிக்கை. மூன்றாவது தோற்றம். தோற்றம். நான்காவது பொலிவு. தோற்றம் வேற, பொலிவு வேற. தோற்றம் எல்லார்ட்டையும் இருக்கு. தோற்றம் எல்லாரும் மனுஷங்க தான். எல்லாரும் கம்பீரம், எல்லாரும் மனுஷங்க தான். சொல்றோம் உங்க மூஞ்சி நல்ல பலன்னு பொலிவா இருக்கு. பக்கத்துல உட்காந்துருக்கவரு இன்னும் 2 நாளா தூங்கல போல. ரெண்டும் தோற்றம் தானே, ஆனா அந்த பொலிவு இல்லை. சிங்கம் எப்பொழுதும் தன்னுடைய நடவடிக்கையில் கவனமாக இருக்கும். மற்ற விலங்குகள் அப்படி இருப்பது கிடையாது. அதனாலதான் வேட்டையாடுறதுல சிங்கம் நம்பர் 1 இருக்கு. ஆமா, நம்ம தான் ஆண் பால் பெண் பால் எல்லாம் தாண்டிட்டோம்ல. ஆமா, நம்ம ஆண் பால் பெண் பாலை தாண்டிட்டோம், பாலினத்தை தாண்டிட்டோம், அவ்வளவுதான். ஏன்னா ஞானத்தை பத்தி பேசுறதுனால அங்க ஆண் பெண் என்கிற பாகுபாடை விட்டுட்டு தான் நம்ம பேசணும். புரியுதா? அப்ப பெண் சிங்கம் தான் வேட்டையாடுது, இல்லைன்னு சொல்ல வரல. அது அப்படியே இங்கே இங்க இருக்க சிங்கங்கள்லாம் பெண்ணுக்காக வேட்டையாடுறாங்க, அப்படி மாத்திக்குங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா, வீட்டுக்கு ஒரு மனைவி இல்ல பிள்ளைகள் அப்படின்னும் போது நம்ம எதை நோக்கி ஓடுறோம்? அப்படியே மாறிடுச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப சிங்கம் அதனுடைய குணநலன்கள், அந்த பண்பு, அந்த நடவடிக்கை, இதை வச்சுதான். அது என்னைக்குமே என்னை காட்டுக்கு ராஜாவா மாத்துங்கன்னு சொன்னதே கிடையாது. அதனுடைய நடவடிக்கை தான் என்ன ஆயிடுச்சு, தன்னை காட்டுக்கு ராஜாவா எல்லாராலையும். அது மாதிரி ஒரு ஞானியாகப்பட்டவன் நான் ஞானி ஆயிட்டேன்னு மக்கள் தீர்மானம் பண்ணுவாங்க. ஒரு அரசனை வேணா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம், ஞானியை எப்படி தேர்ந்தெடுக்க முடியாது. அவனுடைய நடவடிக்கை, அந்த சிந்தனை, அந்த ஆற்றல், அதுதான் என்ன செய்யும், தீர்மானப்படுத்தி. அப்படித்தான் நம்ம போறோம். இப்போ ஒரு சித்தரை பார்க்க போறோம்னா அப்படித்தானே போறோம், இல்லையா? வேற யாரையும் பார்க்க போறோமா? அப்படி இல்லையா? இங்க இருந்து 10 மணி நேரம் டிராவல் பண்ணி போறோம் அப்படின்னா அந்த விசேஷத்துக்குரியவராக அவரு இருக்கிறதுனால, அந்த பொலிவோடு இருக்கிறதுனால, அந்த தோற்றத்தோடு இருக்கிறதுனால, அந்த கர்ஜனையோடு கம்பீரத்தோடு இருக்கிறதுனால நம்ம அவரை தேடி போறோம். சாமி அப்படித்தானே இருந்தாங்க, இல்லையா? சாமி நடந்து வந்தார்னா சும்மா அப்படி இருக்கும் அப்படிம்பாங்க. சொல்லும் போதே நமக்கு என்ன ஆகும், ஒரு மாதிரி ஒரு பரவசமும் ஒரு ஆட்பரிப்பும் ஒரு பூரிப்பும் நமக்குள்ள வருது. அப்படின்னா நம்ம பார்த்ததே இல்லை, அந்த உணர்வை ஏற்படுத்துது இல்லை. இல்லை, ஒரு காட்டுக்குள்ள நம்ம இப்போ போறோம் அப்படின்னா மற்ற விலங்குகளை காட்டிலும் நம்ம சிந்தனைக்கு வர்றது சிங்கம் தான் வரும். சிங்கம் புலி வந்துடக்கூடாதுன்னு 2வது புலியை சொல்லுவோம், சிங்கம் புலி வந்துடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் 1000 விலங்குகள் உள்ள இருக்கும். அதை நினைச்சு நமக்கு எந்த கவலையும் வராது. ஏன் அப்படின்னா மனிதனுக்கே காட்டுக்கு ராஜான்னு சிங்கம் விதைச்சு வச்சிருச்சு. இல்ல நான் தான்டா ராஜா, நீ இங்க வந்தாலும் அப்படின்னு அது என்ன செஞ்சிச்சு, ஸ்ட்ராங்கா நமக்குள்ள விதை போட்டுச்சு. அது மாதிரி ஒரு ஞானி என்பவன் தன்னை அடையாளப்படுத்துவது கிடையாது, அது மற்றவர்களால் அடையாளப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது. இந்த குணநலங்கள்லாம் எப்படி வரும் அப்படின்னா, நான் அதுக்கு தான் இப்போ வேதத்துல இருந்து வந்தேன். இந்த குணநலங்கள் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் இந்த தசம் சொல்லக்கூடிய உபனிஷத்து இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறான். இது உங்களுக்கான ஒரு கைத்தடி மாதிரி 4 வேதங்களுக்கு கூட்டி செல்வது. அது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அங்க சாமி 4 மகா வாக்கியங்கள், நான் ஏற்கனவே 4 மகா வாக்கியங்கள் தனி வகுப்பாகவே எடுத்திருக்கோம். நம்ம அது பெருசாகவே எடுத்துக்கோம், அதனால அதை பத்தி டீட்டெயிலாக நான் பேசலை. அது நீங்க அந்த அத்தியாயத்துல போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, பிரஜான பிரம்மம், அப்புறம் இன்னொன்று இருக்கு, இன்னொன்று இருக்கு. மொத்தம் 4 மகா வாக்கியங்கள். இதெல்லாம் நம்ம தனியாவே ஆமா சொல்றாரு. அது அதாவது இப்போ அந்த சாமாதர்வன ரிக்வேதம் அந்த இதுல எடுத்தோம்னா மகா வாக்கியங்கள்னு கிட்டத்தட்ட நிறைய இருக்கு மகா வாக்கியங்கள். பட் ஆனா அது உலகோருக்காக இந்த 4 மகா வாக்கியங்கள் அது வேதத்துல இருந்து கொடுக்கப்பட்டது. ஆமா, சாமி அந்த 5ஆவதா சொன்னது நம்ம சித்த வேதத்துக்காக சாமி எடுத்து சொல்லப்பட்டது. ஏன்னா இது 5வது வேதம் இல்லையா, அது சித்த வேதத்துக்காக சாமி சொல்லப்பட்டது. அப்ப அந்த 4 மகா வாக்கியங்கள்ன்றது நீங்க மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்னென்ன தெரிஞ்சுக்கிற
ஆனா உலகத்தாருக்கு அது நான்குமே என்ன சொல்லுதுன்னா, ஒன்னு நீயே கடவுள், ஆமா, இன்னொன்னு நான் கடவுள், நல்லா தெரிஞ்சுங்க, இன்னொன்னு பிரம்மமே கடவுள், இன்னொன்னு கடவுள் தான் பிரம்மம். அப்படியே உல்டாவா இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். ஆனா 4 பொருளுமே ஒண்ணு. அதை நீங்க எதுக்கு பொருத்தணும்னா, அகங்காரத்துக்கு ஒன்னாகவும், மனதிற்கு ஒன்னாகவும், சித்தத்திற்கு ஒன்னாகவும், புத்திக்கு ஒன்னாகவும் நீங்க பொருத்தி பார்த்துக்கிறணும். ஆக மொத்தத்துல எல்லாம் கடவுள் தான். ஆனா சாமி என்ன செஞ்சாருன்னா, இது 4மே வேணான்ட்டார். இது 4மே வேணாம். நீ எதுல நின்னாலும் நீ தான் கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனா நீ அதுல இருந்து மேல வரமாட்ட. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அது வேதம். இது 4 வேதம், அது வேதம். அதுல இருந்து வந்து பிரிஞ்சதுதான் இது. நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சிரு, அங்க வந்துருன்னு சொல்லிட்ட. தெரிஞ்சிடும். அதனால ஸ்ட்ரெயிட்டா பிடிக்க சொல்லிட்டார், நேரடியா வந்துருன்னு சொல்றார். புரியுதா? அப்போ இந்த அடிப்படையில் வரும் பொழுதுதான் நம்ம ஒரு ஞானி என்று அடையாளப்படுத்துகிறோம். ஆமா, இந்த ஞானின்னா சித்து விளையாடுறது கிடையாது. நம்ம நிரந்தரம் இல்லாத விஷயங்களை தெரிந்து கொண்டு தெரியாதது போல் இருப்பதற்கு பேர் ஞானி. வேற ஒண்ணும் இல்லை. அதாவது உண்மையே சொல்ல மாட்டாங்க. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இதெல்லாம் பொய்யே அப்படின்னு வர்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பொய்யே, அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன், இதை நீ சொன்னா ஏத்துக்க மாட்டேன், அதனால வந்தையா அந்த அப்படி கிளம்பு, போய் வேலையை பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஆனா இதெல்லாம் பொய்ன்னு சொன்னது சாமி. டைரக்டா சொன்னார், இதெல்லாம் பொய், இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஏன்னா நேரடியாக பிடிச்சதுனால, அத நேரடியா பிடிச்சதுனால. இது எது நமக்கு வந்து எங்க விளங்க மாட்டேங்குது அப்படின்னா, சாமி சித்தவேதத்துல ஒரு விளக்கு கொடுக்குறாரு, கையில ஒரு விளக்கு ஏற்றி கொடுக்குறாரு. இந்த விளக்கை வைத்து அங்க ஒரு 50-100 விளக்கு இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 100 விளக்கு இருக்கு. இப்ப இந்த விளக்கை வந்து கொடுக்குறாரு, கொடுத்து அந்த விளக்கெல்லாம் ஏத்து அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த விளக்கு எல்லாம், இந்த விளக்கை வச்சு அந்த விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு. ஏத்திட்டு இப்ப இங்க வந்துட்டோமா. இப்ப சித்தவேதத்துல அப்படி இருக்காது, என்னுடைய கற்பனையில சொல்றேன். நம்ம எங்க அதை ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப அங்க ஏற்றப்பட்ட விளக்கு எத்தனை? 100 விளக்கு. ஆனா அங்க 100 விளக்கு இருக்கா? அது சாமியினுடைய தத்துவம். நான் அதான் சொன்னேன், இது என்னுடைய கற்பனைன்னு சொல்லி தான் நான் கொண்டு வரேன். நான் ஏன்னா நம்ம என்ன நிலைமையில இருக்கோன்றதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக. சாமின்னு சொன்னது எப்படின்னா, ஒரு விளக்கை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய விளக்குகளை ஏற்று சொல்லிட்டு சாமி என்ன கேட்கிறாரு, இப்பொழுது அந்த விளக்கை எப்படி ஏற்றினாலும் இதுல இருந்து ஏற்றினேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இப்ப ஏத்தியாச்சு சரியா, ஏற்றிய விளக்கையும் அங்கேயே வச்சாச்சு. இப்ப அங்க எத்தனை விளக்கு இருக்கு? சாமியினுடைய சிறப்பை பார்த்தீங்களா? நீங்க சாமி தத்துவத்துல இருந்து யாருமே இறங்கி வரல. இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன பதில் சொல்றன்ற மாதிரி இல்ல. இப்ப அங்க 100 இருந்துச்சா, ஒரு விளக்கை கொடுத்து ஏத்த சொன்னாரா, இப்ப வந்தாச்சா அங்க ஏத்திட்டு, இப்ப அங்க எத்தனை விளக்கு இருக்கும்? உறுதியா இருக்காரு. எத்தனை விளக்கு இருக்கும்? ஆனா வச்சுட்டு வந்தவன்ட்ட கேட்டா அப்படி சொல்ல மாட்டான். சாமி சொன்னது மட்டும்தான் ஞாபகம் இருக்குங்க. என்னது? அங்க இருக்க 100 விளக்கை ஏத்து அப்படின்னா, இந்த ஏத்துன விளக்க கணக்கு வராது, மறந்துருவோம். ஏன்னா அது நம்ம கையில இருக்குல்ல, மறந்துருவோம். வச்சதும் நம்ம தான். இங்க வந்த உடனே எத்தனை விளக்கு ஏத்துனேன் அப்படின்னா, 100 விளக்கு ஏத்துனேன் அப்படின்னு. ஆனா அங்க எத்தனை இருக்கு? 101. நல்லா கேட்டுக்குங்க. நம்மளுடைய நிலைமை அதுதான் இப்போ. ஏன்னா அந்த ஞானத்துக்கு காரணம் நாம் என்பதை மறந்துடுறோம். மறந்துடுறோம்னா நம்ம மறக்கல, இந்த மாயையின் ரூபமாக, தேவையின் ரூபமாக நம்ம அதை மறந்துடுறோம் இல்ல. அந்த விளக்கையும் நம்ம தான் வச்சிருந்தோம்,
ஏத்தணும், அதையும் என்ன செய்யறோம் அங்க வச்சுட்டு வரான். இங்க வந்த உடனே சாமி கேட்கிறாரு, எத்தனை விளக்கடா ஏத்தன அப்படின்னு. 100 விளக்கு அப்படின்னு. அப்போ உன் கையில இருந்த விளக்குங்க அப்படின்னு. ஆமா அங்க இருக்கு 101. இதுதான் ஞானம். அப்ப இது உனக்கு தெரியல, இது உனக்கு தெரியல. என்ன அர்த்தம்னா, சித்த வித்தை நான் உன்னிட்ட கொடுத்தேன், நீ வாங்கிட்ட, விளக்கு கையில வாங்கியாச்சு, எல்லா வேலையும் பார்த்துட்ட, அதாவது எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்க, பார்த்துட்டு ஒரு நிலைக்கு வந்துட்ட. இப்ப இங்க வந்த உடனே நான் உன்னிட்ட கேட்கிறேன், நீ என்னடா எல்லா கரெக்டா செஞ்சியா அப்படின்னும் போது நான் கொடுத்ததை நீ மறந்துட்ட. என்னது வித்தை கொடுத்துருக்கேன் பத்தியா, அதை நீ மறந்துட்ட. மற்றதெல்லாம் நீ செஞ்சதாக நீயே என்ன செய்யற, ஒரு பாவனை கற்பனைக்கு நீ வந்துடுற. ஆனா அதனுடைய கருப்பொருள் எங்கேன்னு கேட்டா உன் கையில இல்லை, நீ அதுகிட்ட இருந்து தூரமா இருக்க. இதுதான் தத்துவம். என்னன்னா நம்ம எல்லாத்தையும் செய்யறோம், ஆனா அப்பப்ப என்ன செஞ்சிடறோம், அங்கிருந்து விலகி வந்துடுறோம். சாமி அதைத்தான் சொல்றாரு, நீங்கள் எப்பொழுதுமே புருவ மத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த சுழுமுனையிலிருந்து கவனத்தை எடுத்து விடாதீங்க, அங்கேயே கவனத்தை நீங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி. அந்த விளக்கு நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கணும். நம்ம ஒரு விளக்கு கொண்டு போனோம், அந்த விளக்கால தான் அந்த 100 விளக்கையும் ஏற்றணும். அந்த விளக்கு நமக்கான விளக்கு, அது நம்மள்கிட்ட இருக்கு, அதை வச்சுதான் இன்னமும் பல வேலைகள் செய்யணும் அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது அப்படின்றதான் சாமியுடைய தத்துவம், கோட்பாடு. இது நமக்கு தெரியாததுனால தான் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நிகழ்வுக்கு போக முடியல. இதை கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அங்க எத்தனை விளக்கு இருக்கு? 101. நீங்க 100ன்னு சொல்லலாம், ஆனால் எப்பொழுது அந்த விளக்கை நீங்க கையில இருந்து கீழே வைக்காம இங்க வர்றீங்களோ அப்பதான் நீங்க அதை 100ன்னு சொல்லணும். கீழே வச்சுட்டீங்கன்னா அது 101. ரெண்டுமே ஞானம்தான், ரெண்டுமே ஞானம்தான். அங்கே வச்சுட்டா 101. அது கான்சியஸ்ல இருக்கணும்ல, இல்லையா? ஆமா. இது ஏன் தெரியுமா மறக்குது உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி சொன்ன அடிப்படை விஷயங்கள் தெரியாதனால மறந்துடும். எது? ஆமா, அதான் சாமி சொல்லி முடிச்சிட்டாரு. ஆமா, அந்த 100 விளக்கு எப்படி ஏத்துனேன், இந்த ஒரு விளக்கால ஏத்துனேன். இப்ப இதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்றாரு. சாமி சொல்லும்போது எப்படி சொல்றாரு, அந்த விளக்கு அங்கேயே வச்சுட்டு வான்றாரு. நீ ஏத்துன விளக்கு எங்கன்றாரு. தேடுறான், எங்க காணா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு தேடுறாங்க. அது மாதிரி தான் எல்லா உயிர்களும் சமமானதுன்னு சாமி சொல்லி முடிக்கிறார். இது பொதுவானது இல்லையா? இப்ப அடுத்து சொன்னது ஜாக்கிரதைக்கானது. அந்த விளக்க நீ தான் வச்ச. இப்ப எண்ணிக்கையில சொல்றான்னா நீ அதே 100ல தான் நிக்கிற, நீ தானே வச்ச. அப்ப அது 101 நீ சொல்லணும்ல, அது நீ தானே வச்ச இடம், உன் கையில கொடுத்தது தானே அப்படின்னு சாமி சொல்றாரு. இது ஏன் நம்ம அங்கங்க மறக்கிறோம், சொல்ல முடியாம இருக்கோம் அப்படின்னம்னா, அடிப்படை தத்துவங்கள் தெரியாததுனால. அடிப்படை தத்துவம் தெரிஞ்சுன்னா நம்ம அதை மறக்க மாட்டோம். இந்த அடிப்படை தத்துவம் தெரிந்து கொள்வது என்பது ஒவ்வொரு இடத்துலையும் ஜாக்கிரதைக்கு வருவதற்கான பயிற்சி தான், ஜாக்கிரதைக்கு வருவதற்கான பயிற்சி தான். ஆமா, நீங்க இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். சித்த வேதம் என்பது அறிவை அறிவால் அறியக்கூடியது. அதனால அது 5வது வேதம். நாம 4 வேதங்களை கடந்து சித்த வேதத்துக்கு வரும்பொழுது பிறகுதான் தெரியும் இந்த சித்த வேதம் என்பதுதான் முதல் வேதமாக இருக்கக்கூடியது, மற்றதெல்லாம் பின்னாடி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்பது. இந்த 4 வேதங்களினுடைய சாராம்சம் தான், வேதத்தினுடைய சாராம்சம் தான் இந்த 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களும் நமக்கு மனம் சித்தம் புத்தி அகங்காரமாக இருக்கக்கூடியது. இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரமாக இருக்கக்கூடிய 4 வேதங்களில் இருந்து வந்தது தான் இந்த 4 மகா வாக்கியங்கள். அது ஒன்றை தனித்தனியாக அறிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டது. ஆனால் உட்பொருள் கருத்து என்னவோ எல்லாமே ஒன்றுதான். நீ அகங்காரமாக இருந்து உன்னை நீ கடவுள் என்று சொன்னாலும் அதெல்லாம் வெளியில இருக்க சாமியாருங்க, வெளியில இருக்காங்கல்ல, இந்த தோரணையில நான் தான் கடவுள் காலில் விழுன்னு சொல்றாங்கல்ல, அது அதோட போயிடும் இல்லையா? அப்புறம் மனம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருந்து சொல்லக்கூடியது நான் கடவுள் இல்லையா? ஆமா, அது தத்துவமசி நீ கடவுள் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொன்றாக பிரித்து பிரித்து பகுத்து பகுத்து பார்ப்ப. சாமி இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சாரு, உடைச்சிட்டார். உடைச்சிட்டு இங்க வா, அந்த அதுன்னு சொல்றது எதுன்னு நான் காட்டுறேன், நீ அங்க எல்லாமே என்ன சொல்ற, அதுவாக இருக்கிறோம், அதுதான் நாமாக இருக்கிறோம் சொல்லல, அது எதுனே உனக்கே தெரியல. அதனால அந்த அதுவை பார்த்துரு. அந்த அதுவை பார்த்துட்டேன்னா இந்த 4 வேணுமா வேணாமான்னு உனக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிதான் சாமி இதை கடந்து கூட்டிட்டு போறார். புரியுதா? அதனால சில கோயில்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க, தத்துவ மசின்னு போட்டிருந்தா நீயே கடவுள்.
உள்ள முருகனை கும்பிட்டாலும் சரி, பிள்ளையாரை கும்பிட்டாலும் சரி, சிவனை கும்பிட்டாலும் சரி, சில இடங்கள்ல போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதை பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்வோம், உள்ள கும்பிடுவோம். ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி அது சொல்லிடுது என்னன்னா, நீ தான் கடவுள், உள்ள வராதேன்னுது. நீ உள்ள வராத, இங்க பாரு நான் போட்டேன், நீ உள்ளே வராத, நீயே கடவுள், அவ்வளவுதான் அப்படின்னு அதுவே சொல்லுது. பட் நம்ம அதை மீறி தான் என்ன செய்யறோம், உள்ள போறோம். வேற ஒண்ணும் இல்லை. அது தெரியாதவங்க செய்யறது, நம்ம தெரிஞ்சு ஆமா அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். சரியா? அதனால அடிப்படையில இந்த அறிவினுடைய சாராம்சம் நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியா அந்த நிலைக்கு போயிடலாம். ஏன்னா இந்த அறிவினுடைய நிலைகளை கடந்தால்தான் அடுத்து சாமி ஒன்று வச்சிருக்காரு, ஈஸ்வரன் சொல்லி ஒன்று வச்சிருக்காரு. ஏன்னா இங்க சாமி சிவனை பெரிதாக சொல்லவே இல்லை. எல்லாரும் சிவபெருமான் தானே பெருசுன்னு சொல்லுவாங்க, சிவனை சாமி பெருசா சொல்லவே இல்லை, ஈஸ்வரனை தான் பெருசுன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த சிவன் அறிவோட என்ன செஞ்சிடறாரு, நின்னுக்கிறார். அறிவோடு இருப்பதனால்தான் அவருக்கு குடும்பங்கள் இருக்கு. ஈஸ்வரனுக்கு குடும்பம் கிடையாது, சிவனுக்கு குடும்பம் இருக்கு. ஆமா, ஈஸ்வர நிலை அதுக்கு மேல இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒண்ணு. அதாவது அடுத்தடுத்து போறது. அதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டோம், ஒரு வீட்டுக்கு போறோம், உள்ள நுழையிறோம், வாசப்படியை தாண்டினா ஹாலு, ரூமு, கிச்சனு, வீட்டுக்குள்ளேயே ஒரு மாடி போறோம், மேல ஒரு 4 ரூமு, அப்படியே போறோம், மொட்டை மாடி 2 இருக்குல்ல. இந்த மொட்டை மாடி போன உடனே அங்க போனா என்ன இருக்கும், வெட்ட வெளி, வானம், அப்படியே போறோம், நட்சத்திரம், அது இதுன்னு அப்படியே என்ன போயிட்டே இருக்கு, அது அப்படியே போயிட்டே இருக்கு. நீங்க அப்படி போறதுக்கு வெளிக்கு போகணுமே, ஒண்ணுமே இல்லாத வெட்ட வெளிக்கு போகணும்ல. அதுதான் அடிப்படை தத்துவம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமா, சாமி அது சித்தகத்துல என்ன சொல்றாரு, ஒரு 8 அடுக்கு மாளிகையில நீ விளக்க எங்க வைக்கிறேன்னு கவனமா வையின்றார். அழகா சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. நீ ஒரு விளக்கு வச்சிருக்கடா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான், அந்த விளக்க நீ கீழ் வீட்டுல வைக்க போறியா, நடு வீட்டுல வைக்க போறியா, மேல் வீட்டுல வைக்க போறியான்னு நீ முடிவு பண்ணிக்கோ. அதுதான் உன்னுடைய பிரகாசத்தை உறுதிப்படுத்தும் சொல்லி சொல்றாரு. கீழே வச்சேன்னா அதற்கான பிரகாசம் தான், நடுவுல வச்சேன்னா அதற்கான பிரகாசம் தான், உயரத்துல வச்சேன்னா அதற்கான பிரகாசம் தான். இல்லையா? ஏன் தீபம் மேல் நோக்கி எரியுது, கீழ் நோக்கி எரியுது? கீழ் நோக்கி எரிந்தால் பிரகாசம் வராது இல்லையா? எல்லா லைட்டும் மேலதானே கட்டியிருக்கோம் இல்ல? அது மாதிரி அந்த தத்துவம், அடிப்படையான தத்துவங்கள் தான் அது. அணைஞ்சு போகும் சீக்கிரம். கீழ் நோக்கி எரியக்கூடிய எது ஒன்றும் அணைஞ்சு போகாது. ஆமா, பிரகாசம் இருக்காது. ஆமா, அதான் சுத்தமா அணைஞ்சு போகும். நீங்க மெழுகுவத்தி ஏத்தினாலும் என்ன ஆயிடும், கீழே இப்படி கவுத்தி பிடிச்சிங்கன்னா அணைஞ்சு போகும். அதனால சாமி அதை அதோகதின்றாரு. அப்ப நீங்க மேல்கதியாத்தான் கொண்டு போகணும். சரியா? இது அடிப்படை தத்துவமா வச்சுக்கிறோம். அதனால அறிவு சார்ந்த இருக்க விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ஈஸ்வர இடத்துக்கு நம்ம போக முடியும். சரியா? சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு